ஹாய் ஹலோ உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து குயிக்காக சட்டுன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் நான் வந்து ஒரு மார்னிங் ஃபுட்டாக கொடுத்தேன். இதோட ரெசிபி நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையானது கொண்டக்கடலை. சென்னா இருக்குல்ல, அதில் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, பிளாக் கலர்னாலும் ஓகே. சென்னால வந்து அதிகமான புரதச்சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட தசை வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்புறம் இந்த பியூரி பண்ணுறதுக்கு நம்ம இது கூட பொரிகடலையும் நட்ஸும் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து குழந்தைங்க வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் உதவியா இருக்க போகுது. இது செய்யறதுக்கு நான் நைட்டே வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறின கொண்டக்கடலையை காலையில வந்து குக்கர்ல வந்து ஒரு 8 விசில் போட்டுக்கோங்க. நல்ல குலைவா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நீங்க 6 மந்த்ல இருந்து ஒரு 8 மந்த்க்குள்ள இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நீங்க கொடுக்க போறீங்கன்னா அதை வந்து தொலியை வந்து எடுத்துருங்க. இல்லைன்னா நார்மலா நீங்க வந்து 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ அந்த கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி பொரிகடலையும் நட்ஸும் போட்டு வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன். அந்த மாவுல வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இனிப்புக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பியூரி மாதிரி அப்படியே வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான ரெசிபி முடிஞ்சிச்சு. கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே உறவுகளே, இதே மாதிரி நிறைய ரெசிபிகள் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.